ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் உன் அப்பா நான் கொண்டு வந்துள்ளேன். உன் துணையை பற்றிய செய்தித்தான். இந்த ஜென்மத்தில் உன்னையும் உன் துணையையும் யாராலும் பிரிக்க முடியாது. நீ நேசித்த நபர் நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீருவார். யார் நினைத்தாலும் அவரை உன்னிடத்தில் இருந்து பிரிக்கவே முடியாது. நீங்கள் இருவரும் ஒன்றாகவே இருப்பீர்கள். நீ விரும்பிய துணையுடன் நிச்சயம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். உறவுகளிடத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் போலி இல்லாத, கள்ள கபடம் இல்லாத புன்னகை, சுயநலம் இல்லாத உறவு, கைமாறு கருதாத உதவி, கவலைகளை மறக்க வைக்கும் நட்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. இந்த 5 அரிய வகை குணம் உங்களிடத்தில் இருந்தால் உங்களை யாராலும் பிரிக்க முடியாது. உறவுகளிடத்தில் மிக முக்கியமாக இருக்க வேண்டியது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு துன்பம் என்று வரும்பொழுது மற்றவர் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இன்பம் ஏற்படும் பொழுது உறுதுணையாக இருப்பதை காட்டிலும் அவர் துன்பத்தில் இருக்கும் பொழுதும் அவர் மன வேதனையில் இருக்கும் பொழுதும் உறுதுணையாக இருத்தல் மிகவும் அவசியமானது. அன்பு எங்கு அதிகம் உள்ளதோ அந்த இடத்தில் சிறு சிறு சண்டைகளும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும். இவற்றை தாண்டி வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்கக்கூடியது எத்தனையோ உள்ளன. உண்மையான அன்பு உள்ள இடத்தில் நீ சிரித்தாலும் மறைத்தாலும் உன்னுடைய கவலை அவர்களுக்கு புரிந்துவிடும். அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் சிரிப்பாகத்தான் இருக்கும், நடிப்பாகத்தான் தெரியும். அவர்களுக்குள் உன் மீது உண்மையான அன்பு இல்லை என்று தான் அர்த்தம். ஆதலால் உனக்கு ஒரு அன்பான வாழ்க்கை அமையும் பொழுது சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ கடந்து தான் ஆக வேண்டும். நீ இப்பொழுது நேசிக்கும் நபர் உன் மீது அத்தனை அன்பு வைத்திருக்கின்றார். அதனால்தான் எப்பொழுதும் உன்னை பிரியாமல் உனக்காகவே இருக்கின்றார். உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை ஒருவருக்கு ஒருவர் தர வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகளுக்காகத்தான் பிரிந்து செல்கின்றார்கள் என்று கருதல் கூடாது. ஒருவருக்கு ஒருவர் மனதளவில் புரிந்து கொண்டு, உணர்வுகளை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்வதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாகும். வாழ்க்கையில் நீங்கள் இருவரும் ஜெயித்து காட்டுவீர்கள். உங்களுக்கான சந்தோஷம் நிச்சயம் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைக்கும் அனைத்துமே உங்களை வந்து சேரும். நேரம் இப்பொழுது நன்றாக வந்துவிட்டது. கூடிய விரைவில் உங்கள் கையில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக உன்னுடைய எதிர்காலம் வசந்தமாக அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன். என் பரிபூரண அருளும் ஆசையும் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் இருவருமே. உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது. நிச்சயமாக ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா!